முஸ்லிம்களின் புனித மாதமான இந்த ரம்ஜான் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு நோற்று வருவது வழக்கம். நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சென்னையில் நடக்கும் ஒரு நிகழ்வைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பழமையான அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் நோன்பு திறப்பதற்காக இந்துக்கள் ஏற்பாடு செய்கின்றனர். இந்த ஏற்பாடுக்காகவே அவர்கள் ஒரு சங்கம் ஒன்றையும் உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த சங்கத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய இந்த புனித ரமதான் மாதத்தில் அவர்கள் 30 நாட்களும் அந்த பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி, பழ வகைகள், ஸ்வீட், ரோஸ் மில்க் போன்ற 20க்கும் மேற்பட்ட பொருட்களோடு அவர்கள் வந்து அவர்களே விளம்புகின்றார்கள். இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு நெகிழ்ச்சியூட்டும் சம்பவமாகவும் தமிழகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விதமாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருப்பதாக அங்கு வருகை புரிபவர்கள் சொல்லுகின்றனர்.